ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல் ஷஸ்மினாஸ் டைரி. மீண்டும் ஒரு புதிய முயற்சி உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே மகிழ்ச்சி. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ரொம்பவே டேஸ்டியான ஸ்வீட்டான மஸ்கட் ரெசிபி எப்படி வீட்டிலே ஈஸியாக செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவே குறைவு. பிகினர்ஸ் கூட இதை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், அந்தளவுக்கு ஈஸியான ரெசிபி. கடைகளில் பார்த்திங்கன்னா நம்ம இதை அதிக விலை கொடுத்து வாங்குவோம் இல்லையா, பட் இதை வீட்டிலேயே குறைவான செலவில் ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். இந்த ஈஸியான ரொம்ப டேஸ்டியான மஸ்கட் ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்காக நான் 300 கிராம் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதை கப்பளவுகளில் சொல்லணும்னா நீங்கள் 2.25 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு சாஃப்டான மாவு பதத்துக்கு இதை பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இந்த மாவை இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இது கூட நான் 1/2 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்கொள்கிறேன். அதாவது இந்த மாவு நல்லா டிப்பாகிற அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்து விட்டாலே போதும். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாவை இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இதை ஊற வச்சு எடுத்துக்கொள்ளலாம். இதை நீங்கள் ஒரு 5 தொடக்கம் 6 மணித்தியாலம் நல்லாவே ஊற வச்சாலே போதும். இது உங்களுக்கு நல்லாவே ஊறி வந்துடும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி நான் 5 மணித்தியாலம் ஊற வச்சு எடுத்துக்கொள்கிறேன். ஒரு 5 மணி நேரத்துக்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாவு பார்த்திங்கன்னா நல்லாவே ஊறி வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு 5-6 மணித்தியாலும் இதை நல்லாவே ஊற வச்சு எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ தான் கடைகளில் கிடைக்கிற போலவே நமக்கு இந்த மஸ்கட் கிடைக்கும். அண்ட் அதோட டெக்ஸ்சர் டேஸ்ட் எல்லாமே சரியாக இருக்கும். இப்போ இந்த மாவு உங்கள் கைகளால் கசக்கி விட்டு இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. பாரம்பரியமான பழைய முறையில் ஒரு தனி சுவை இருக்கும் இல்லையா, அதே மாதிரி இந்த மஸ்கட்டையும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இது மாதிரி கசக்கி இதில் இருக்க பால் தன்மையை எடுத்துக்கொள்ளலாம். ஃபைனலாக இதை பார்த்தீங்கன்னா தண்ணியில் இந்த மாதிரி எல்லாமே கரைஞ்சி இது மாதிரி கட்டி கட்டியாக உங்களுக்கு வரும். இந்த ஸ்டேஜில் இது ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு வடித்து எடுத்துக்கொள்ளலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா துணி வச்சு வடித்து எடுப்பாங்க, பட் இந்த மாதிரி வடிக்கிறது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ இதை கையால் நல்லாவே அமர்த்தி விட்டு வடித்து எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இந்த பால் எல்லாத்தையுமே வடிச்செடுத்ததுக்கு அப்புறமா ஃபைனலாக இந்த மாதிரி கட்டிகள் வரும். இப்போ இந்த கட்டிகளை தனி எடுத்து இதில் 1 கப் தண்ணி சேர்த்து இதையுமே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இதையுமே வடிச்செடுத்துக்கொள்கிறேன். இந்த மாதிரி இந்த மாவில் இருக்க எல்லா பாலையுமே வடிச்செடுத்ததுக்கு அப்புறமா ஃபைனலாக இது மாதிரி உங்களுக்கு ஒரு சக்கை கிடைக்கும், அது தேவைப்படாது. இப்போ இதை தண்ணி வேறையாக பால் வேறையாக பிரித்து எடுத்துக்கொள்ள போகிறோம். இது உங்களுக்கு விளங்குறதுக்காக நான் இதை கண்ணாடி ஜக்கில் ஊற்றி விட்டுக்கொள்கிறேன். இப்போ இதை ஒரு 2 மணி நேரம் மசக்காமல் ஒரு இடத்துல வச்சு எடுத்துக்கொள்ளுங்க. 2 மணி நேரத்துக்கு அப்புறமா இதை பார்க்கலாம். இதில் பாருங்கள், கட்டிப்பால் கீழேயும் தண்ணி மேலேயும் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதில் கீழே இருக்க பால் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும், இதில் இருக்க தண்ணி தேவைப்படாது. இதில் இருக்க தண்ணியை சேர்த்தோம்னா இந்த மஸ்கட் ரொம்பவே புளிப்பாயிடும். ஸோ இதில் இருக்க தண்ணியை நாம் எடுத்துகிட்டு இதில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக தண்ணி சேர்க்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி மேலே இருக்க தண்ணி எல்லாத்தையுமே வடித்து எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இது ஒரு கரண்டி வச்சு அடியில் இருக்க மாவு எல்லாத்தையுமே கலந்து விட்டுக்கொள்ளலாம். இந்த பால் நமக்கு மஸ்கட் செய்யும் போது தேவைப்படும். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இதுக்கப்புறமா மஸ்கட் செய்ய ஆரம்பிக்கலாம். இதுக்காக ஒரு சட்டி எடுத்துக்கொள்ளுங்க. இதுக்காக நான் நான்ஸ்டிக் சட்டி தான் எடுத்திருக்கேன், ஏன்னா இது ஒட்டாமல் உங்களுக்கு ஈஸியாகவே செஞ்சு எடுத்துடலாம். சட்டி சூடானதும் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க. இந்த நெய்யில் நான் மஸ்கட்டுக்கு சேர்க்கறதுக்காக கொஞ்சமாக கஜு எடுத்து ரோஸ்ட் பண்ணி விட்டுக்கொள்கிறேன். இதில் நான் கஜுவோட அளவுகள் சொல்லலை, உங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி நீங்கள் கஜு சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ இதையுமே கலர் சேஞ்ச் ஆகும் வரைக்கும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இதில் நீங்கள் எந்த கப்பால் மாவு எடுத்தீங்களோ அதே கப்பால் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க. இப்போ இது கூட நான் 5 கப் அளவுக்கு சீனி சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். அதாவது 1 கப் மாவுக்கு 2 கப் அளவு சீனி சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க. இது கரெக்டான ரேஷியோ. இதில் நான் 2.25 கப் அளவு மாவு எடுத்ததால் நான் 5 கப் அளவுக்கு சீனி சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். இதோட அளவு பார்த்தீங்கன்னா 500 கிராம் அளவு சீனி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளலாம். இப்போ இது கூட நான் ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்து விட்டுக்கொள்கிறேன்.
பொதுவாக நம்ம கடைகளில் வாங்குகிற மஸ்கட்டோட கலர் பார்த்திங்கன்னா ஆரஞ்ச், எல்லோ, க்ரீன் இந்த மாதிரி கலர்ஸில் இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக நான் இதில் ஆரஞ்ச் கலர் சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். இப்போ இதையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது நல்லாவே கொதிக்க வச்சு எடுத்துக்கொள்ளுங்க. இந்த சீனிப்பாகு பார்த்திங்கன்னா இதில் எந்த வித கம்பி பதவுமே நமக்கு தேவைப்படாது. இது நல்லா கொதித்து வந்தாலே போதும். இப்போ இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாலை ஒரு கரண்டியால் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க. சேர்த்து இது நல்லாவே கலந்து விட்டுட்டே இருங்க. இது ரொம்ப சீக்கிரமாகவே உங்களுக்கு கட்டியாக ஆரம்பிக்கும். இப்போ இது கூட வாசனைக்காக ஒரு 3 ஏலக்காவை இந்த மாதிரி தட்டி சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க. இது பார்க்குறதுக்கு இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக நான் இது கூட ரெட் ஃபுட் கலர் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். பட் இது ஆப்ஷன் தான், உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் கலர்ஸை சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது லேசாக கட்டிப்பட ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இதையுமே கைவிடாமல் நல்லாவே கலந்து விட்டுட்டு இருங்க, இல்லைன்னா உங்களுக்கு அடிப்பிடிக்க நிறையவே சான்ஸ் இருக்குது. இப்போ இதுக்கு இடையிடையே கொஞ்சமாக நெய் சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க. நீங்கள் இதுக்கு பதிலாக பட்டர் இல்லைன்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கொள்ளலாம். இதில் நாம் எந்தளவுக்கு நெய் சேர்க்குறோமோ அதோட வாசனையும் டெக்ஸ்சரும் ரொம்ப நல்லாவே இருக்கும். முக்கியமாக இதில் நாம் சேர்க்க போகிற நெய் இல்லைன்னா எண்ணெயை அது ஒரே தடவையில் சேர்த்து விட்டுடாதீங்க. இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மஸ்கட் அடிப்பிடிக்காமல் இந்த நெய்யிலேயே ஈஸியாகவே நமக்கு திரண்டு வரும். இதை கிண்டும்போது இடையிடையே நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க. பார்த்தீங்கன்னா இதை நான் ஒரு அரை மணி நேரமாக கிண்டிட்டு இருக்கேன். நம்ம நெய் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா இந்த மஸ்கட் இந்த நெய்யை நல்லாவே ஒப்சர்வ் பண்ணிக்கொள்ளும். இப்போ ஒரு 40 நிமிஷமாக இதை நான் குக் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இதை பார்த்திங்கன்னா இது நல்லாவே உருண்டு திரண்டு சட்டியில் ஒட்டாத பதத்துக்கு நமக்கு வந்துட்டு இருக்கு. இப்போ இது கூட நான் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க கஜுவை சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். இந்த கஜுவை ஒரே இடத்துல சேர்க்காமல் இது எல்லா இடத்துலையுமே பரப்பி விட்டுக்கொள்ளுங்க. இப்போ இதையுமே சேர்த்து நல்லாவே கிண்டி விட்டுக்கொள்ளலாம். இப்போ இதை நான் 1 ஹவராக கிண்டிட்டு இருக்கேன். இது பார்த்திங்கன்னா லைட்டாக எண்ணெய் பிரிய ஸ்டார்ட் பண்ணுற இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுக்கொள்ளலாம். முக்கியமாக நீங்கள் இந்த மஸ்கட்டை கிண்டும் போது இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ ஒரு ட்ரேயில் கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவி இந்த மஸ்கட்டை சேர்த்து விட்டுக்கொள்ளலாம். ட்ரேயில் சேர்த்ததுக்கப்புறமா இது ஒரு வாழை இலையை வச்சு இந்த மாதிரி லெவல் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. இப்போ இதை இந்த மாதிரி லெவல் பண்ணி விட்டதுக்கப்புறமா இது ஒரு 2 ஹவர்ஸ் நல்லாவே ஆற வச்சு எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இந்த மஸ்கட் நல்லாவே ஆறினதுக்கப்புறமா இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி விட்டுக்கொள்கிறேன். இப்போ இது உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. இப்போ இதை நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இது எந்த அளவுக்கு சாஃப்டாக அண்ட் இதோட டெக்ஸ்சருமே ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. இந்த மஸ்கட்டை கிண்டி எடுக்கிறதுக்கு தான் ரொம்பவே டைம் எடுக்கும். பட் இதோட டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வரப்போகிற பெருநாளைக்கு நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் வீட்டில் தான் பண்ணினீங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க, அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். நாம் இன்றைக்கி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கோகோனட் டாஃபி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை நாம் கடைகளில் வாங்கி சாப்பிட்ருப்போம் இல்லையா? பட் இதை வீட்லேயே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அந்த அளவுக்கு ஈஸியான ரெசிபியும் கூட. நான் செய்கிற இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சீங்கன்னா ஒரு 15-20 நாள் வரைக்கும் இதை ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். அதே ஜூஸியாக ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இது செய்கிறதுமே ரொம்ப ரொம்ப ஈஸி. அண்ட் இது செய்கிறதுக்கு 2 பொருட்கள் மட்டும் இருந்தாலே போதும். ஒரு 10-15 நிமிஷத்துலேயே சட்டுன்னு செஞ்சிருவீங்க. நம்ம கடைகளில் வாங்குகிற அதே டேஸ்ட்லேயே இருக்கும். இந்த கோகோனட் டாஃபி நல்ல சாஃப்டாக வரதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் சொல்கிறபடி அப்படியே செஞ்சிங்கன்னா நல்ல பர்ஃபெக்டான கோகோனட் டாஃபி ஈஸியாக நீங்களும் வீட்லேயே செஞ்சுடுவீங்க. இந்த ஈஸியான கோகோனட் டாஃபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். இதுக்காக நான் 400 கிராம் அளவு துருவின தேங்காய் பூ எடுத்து வச்சுருக்கேன். எப்போவுமே தேங்காய் பூ டஃபி செய்யும் போது ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காயில் செய்யும் போது தான் அந்த பர்ஃபெக்டான டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். இதுக்கு பதிலாக நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் கூட எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் பூவில் செய்யும் போது தான் அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நீங்களுமே ஃப்ரெஷ்ஷாகவே எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்ததாக 400 கிராம் அளவு சீனி எடுத்து வச்சுருக்கேன்.
நீங்கள் எந்த அளவுக்கு தேங்காய் பூ எடுத்துக்கொள்கிறீங்களோ அந்தளவுக்கு சீனியும் எடுத்துக்கொள்ளுங்க. அண்ட் இது கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் இதுக்கு பதிலாக நெய் கூட யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அண்ட் இது கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடரும் எடுத்து வச்சுருக்கேன். இது ஆப்ஷன் தான், பட் மில்க் பவுடர் சேர்த்து பண்ணும்போது நமக்கு ஒரு ரிச்சான டேஸ்ட் கிடைக்கும். கூடவே கொஞ்சமாக கஜு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக கச்சான் கூட யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்ததாக வாசனைக்காக கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க. கூடவே நான் ஒரு க்ரீன் ஃபுட் கலர் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இதை கலர் சேர்க்காம கூட பண்ணலாம். இப்போ இந்த கோகோனட் டாஃபியை ரெடி பண்ணிக்கொள்ளலாம். இதுக்கு ஒரு பேனில் நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய் பூவையும் சீனியையும் சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். இப்போ இதை மீடியம் ஹீட்டில் வச்சு இந்த தேங்காய் பூவையும் சீனியையும் நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளலாம். முக்கியமாக இதை மீடியம் ஹீட்டில் வச்சே பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. பார்த்தீங்கன்னா இது நல்ல சூடாக சீனியும் மிளகி வரணும். ஸோ அது வரைக்குமே கலந்து விட்டுக்கொள்ளுங்க. இதை விடாமல் கிளறிட்டே இருக்கணும்னு இல்லை, அவசியம் இல்லை. சீனி கொஞ்சம் கரைஞ்சி வரும் வரைக்கும் இதை கிளறி விட்டாலே போதும். இது ரொம்பவே ஈஸியான ஸ்வீட் ரெசிபி. இதுக்கு தேவையான பொருட்களுமே ரொம்ப ரொம்ப குறைவு. உங்கள் வீட்டில் தேங்காய் பூ சீனி இருந்தாலே போதும். இது ரொம்ப ஈஸியாகவே செஞ்சுருவீங்க. இப்போ பாருங்கள், நாம் சேர்த்த சீனி கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி இலகிட்டே வருது. இப்போ இந்த சீனி எல்லாமே நல்லா இலகி வரணும். ஸோ அது வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ இந்த அளவுக்கு இலகி வந்ததுக்கப்புறமா இது கூட நான் எடுத்து வச்சுருக்க மில்க் பவுடரை சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். இதுக்கு எந்தவித அளவுகளுமே இல்லை. நீங்கள் எந்த அளவுக்கு மில்க் பவுடர் சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் செய்ய போகிற தேங்காய் பூ டாஃபியுமே நல்ல ரிச் டேஸ்ட்லேயே உங்களுக்கு கிடைக்கும். இந்த மில்க் பவுடர் நீங்கள் சேர்க்காம கூட பண்ணலாம், பட் சேர்த்து பண்ணும்போது இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு பதிலாக நீங்கள் மில்க் மேட் கூட சேர்த்துக்கொள்ளலாம். இது சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம இந்த தேங்காய் பூ டாஃபியை கட் பண்ணும்போது இதை கட் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக இது கூட நான் எடுத்து வச்சுருக்க பட்டரை சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இது நம்ம செய்ய போகிற கோகோனட் டாஃபிக்கு நல்ல ஒரு ஷைனிங்கை கொடுக்கும். அண்ட் அதோட நம்ம செய்ய போகிற கோகோனட் டாஃபியுமே நல்ல சாஃப்டாகவே நமக்கு கிடைக்கும். இதுக்கு பதிலாக நீங்கள் நெய் கூட சேர்த்து விட்டுக்கொள்ளலாம். சேர்த்து இதையுமே ஒரு தடவை நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளுங்க. இப்போ இது கூட வாசனைக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் கூட சேர்த்து விட்டுக்கொள்ளலாம். சேர்த்து இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளுங்க. இப்போ இது கட்டியாகும் முதல் இதில் உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் கலர் சேர்த்து விட்டுக்கொள்ளலாம். நான் இதில் க்ரீன் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன், பட் இது ஆப்ஷன் தான். உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் சேர்க்காம கூட பண்ணலாம். இப்போ இதை கைவிடாமல் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லாவே கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ இது கூட நான் எடுத்து வச்சுருக்க கஜுவை சின்ன சின்ன பீஸா உடைச்சி சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். இதில் நட் சேர்க்குறது ஆப்ஷன் தான், உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்து இதை நல்லாவே கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜ் வந்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. இதை நீங்கள் நல்லா முருக விட்டீங்க அப்படின்னா இது நம்ம ட்ரேக்கு மாற்றும் போது கட்டி ஆகிடும். அண்ட் இதை பீஸ் போடும்போது கூட இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ இது சரியான பருவம். இந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஒரு ட்ரேக்கு மாற்றி விட்டுக்கொள்ளலாம். இதுக்காக ஒரு ட்ரேயில் கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கோகோனட் டாஃபியை சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். சேர்த்த உடனே இது ஒரு வாழையில் இல்லைன்னா கரண்டியால் நல்லாவே அமர்த்தி லெவல் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. இந்த டைமில் இதில் நான் கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணி லெவல் பண்ணி விட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இதை நம்ம சமப்படுத்துறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்னதோட ஃபாஸ்ட்டாகவே இதை லெவல் பண்ணிட முடியும். இது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு திக்னஸாக இருக்கிற மாதிரியே ஷேப் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. இப்போ இது லேசாக ஆறுனதுக்கு அப்புறமா கட் போட்டு விட்டுக்கொள்ளலாம். இது ரொம்ப ஆற விட்டீங்க அப்படின்னா இது கட் பண்ண வராது. ஸோ இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் இதை கட் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. நான் இது எல்லாத்தையுமே ஒரு சதுர ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி விட்டோம்னா இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு கோடு போட்டாலே இது ஈஸியாகவே நமக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லாவே ஆறி வந்திருக்கு. இப்போ இதை நீங்கள் கத்தி வச்சு ஒரு லைட்டாக ப்ரெஸ் பண்ணினாலே உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக கலண்டு வந்துடும். அண்ட் அதோட ஓரத்தில் இருந்து ஒரு பீஸை எடுத்திங்கனாலே மற்ற எல்லா பீஸுமே ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு எடுத்துக்கொள்ள முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த திக்னஸ்லேயே எல்லா டஃபியுமே கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதே போல் மீதம் இருக்க எல்லா பீஸஸையுமே வெளியில் எடுத்துக்கொள்ளுங்க.
இப்போ இதை நான் உடைச்சு காட்டுறேன் பாருங்கள், இது எந்த அளவுக்கு சாஃப்டாக ஜூஸியாக இருக்குன்னு. நம்மளுடைய தேங்காய் பூ டஃபி ரொம்ப சூப்பராகவே பர்ஃபெக்டாகவே ரெடியாகி வந்திருக்கு. இதோட டேஸ்ட்டுமே ரொம்ப அருமையாக இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்களுமே ரொம்பவே குறைவு, ஆனால் டேஸ்ட் ரொம்பவே அதிகம். இது ஒரு 10-15 நிமிஷத்துலேயே உங்களுக்கு சட்டுன்னு செஞ்சிடலாம். இதை நீங்கள் 15-20 நாள் வரைக்கும் இதை ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம். உங்களுக்கு எப்போவுமே அதே ஃப்ரெஷ்லேயே இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி நாம் ரொம்பவே பாரம்பரியமான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல்னு கூட சொல்லலாம். இதுக்கு தேவையான பொருட்களுமே ரொம்பவே குறைவு அண்ட் பிகினர்ஸ் கூட இது ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். அந்த அளவுக்கு ஈஸியான ரெசிபி. இதை இப்போ நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள். இது உள்ள தேன்கூடு மாதிரி இது மாதிரி லேயர்ஸாக வரணும். ஸோ இப்படி வந்தால் தான் நம்ம செய்த ரெசிபி பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு அர்த்தம். அண்ட் அதோட இது அரிசி மாவு கோதுமை மாவு வச்சு பண்ணுறதால இது ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்து பாருங்கள், எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஈஸியான ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இதெல்லாம் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். இதுக்காக நான் இடியப்ப மாவு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் நார்மலாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இடியப்ப மாவை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். நான் எடுத்திருக்க இடியப்ப மாவு பார்த்தீங்கன்னா இந்த பிராண்ட் உள்ள இடியப்ப மாவு தான், பட் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இதுக்காக நான் 400 கிராம் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதை கப்பளவுகளில் சொல்லணும்னா நீங்கள் 3 கப் அரிசி மாவு எடுத்துக்கொள்ளுங்க. கூடவே 400 கிராம் அளவு சீனி எடுத்துக்கொள்ளுங்க. இதை கப்பளவுகளில் சொல்லணும்னா 3 கப் எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்ததாக 200 கிராம் அளவு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் கப்பளவுகளில் 1.5 கப் அளவு எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்ததாக இந்த மாவை மிக்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம தண்ணி சேர்க்க போகிறது இல்லை. ஸோ அதுக்காக இந்த மாதிரி திக்கான தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம நார்மலாக தண்ணி சேர்த்து பண்ணுறதை விட இந்த மாதிரி தேங்காய் பால் சேர்த்து பண்ணும்போது இது ரொம்ப சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதுக்காக நான் 350 ml அளவு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரெசிபி பண்ணுறதுக்காக முதல்ல கேரமலை ரெடி பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இதுக்காக ஒரு பேனில் நாம் எடுத்து வச்சுருக்க சீனியிலேருந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனியை கேரமல் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இதை லோ ஃப்ளேமில் வச்சு கரண்டி எதுவுமே சேர்க்காமல் மெல்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அதாவது நம்ம செய்ய போகிற ரெசிபிக்கு நல்ல கலரை கொடுக்கறது இந்த கேரமல் தான். ஸோ இது ரொம்ப கறிக்கிடாமல் ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகும் வரைக்கும் இதை கேரமல் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ சீனி எல்லாமே மெல்ட் ஆகி இந்த கலர் வந்ததுக்கு அப்புறமா இதை நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளலாம். இப்போ இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா நான் இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா இதையுமே ஒரு தடவை நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளுங்க. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க சீனியையும் சேர்த்து விட்டுக்கொள்ளலாம். அதாவது இதில் எந்த கம்பி பதவுமே தேவைப்படாது. அதாவது இந்த சீனி நல்லா கரைஞ்சி இது மாதிரி கொதிச்சு பபிள்ஸ் வந்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. இப்போ இதை முழுமையாக ஆற வச்சு எடுத்துக்கொள்ளலாம். இந்த டைமில் நான் இதுக்குரிய மாவை ரெடி பண்ணிக்கொள்கிறேன். இதுக்காக ஒரு மிக்சிங் பவுலில் நான் எடுத்து வச்சுருக்க 400 கிராம் அளவு அரிசி மாவை சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். கூடவே 200 கிராம் அளவு கோதுமை மாவையும் சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க. அண்ட் இது கூட வாசனைக்காக கொஞ்சமாக சீரகம் சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். அண்ட் இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளலாம். இப்போ இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேரமல் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இது கூட சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். சேர்த்து இதையுமே நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளுங்க. இது மாதிரி எல்லாத்தையுமே கலந்து விட்டதுக்கு அப்புறமா இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இதுக்காக நான் மொத்தமாக 350 ml தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு விஸ்க் வச்சு கட்டிகள் இல்லாதபடி நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளலாம். இப்போ இந்த மாவோட பதம் பார்த்திங்கன்னா இந்த பதத்துக்கு இருக்கணும். அதாவது இதை மேலே உயர்த்தும் போது இது ரிப்பன் மாதிரி மடிஞ்சு மடிஞ்சு விழணும். அதாவது மில்க் மைட் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ இது சரியான பதம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை ஒரு 2 மணித்தியாலம் நல்லாவே ரெஸ்ட் பண்ண விட்டு எடுத்துக்கொள்ளலாம். 2 ஹவர்ஸுக்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணி லைட்டாக கலந்து விட்டுக்கொள்ளுங்க.
இதுக்கப்புறமா இதை பொரிச்சு எடுத்துக்கொள்கிறதுக்காக சின்னதாக ஒரு சட்டி எடுத்துக்கொள்ளுங்க. பெருசாக எடுத்திங்கன்னா அந்த ஷேப் நமக்கு வராது. அண்ட் அதோடு நாம் சேர்த்த மாவுமே அந்தளவுக்கு உப்பி வராது. ஸோ இது மாதிரி பொரிக்கிறதுக்கு சின்ன சட்டி எடுத்து அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க. இதில் முக்கியமான டிப்ஸ் பார்த்திங்கன்னா, நம்ம மாவை சேர்க்கும்போது ஒரு கரண்டி அளவு வச்சு இது மாதிரி ஊற்றி விட்டுக்கொள்ளுங்க. அப்போ தான் எல்லாமே ஒரே ஷேப்பில் கிடைக்கும் அண்ட் பார்க்குறதுக்குமே அழகாக இருக்கும். அடுத்த முக்கியமான டிப்ஸ் பார்த்திங்கன்னா, இதில் நம்ம மாவை சேர்க்கும்போது ஃப்ளேமை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் மாவு நல்லாவே பொங்கி வரும். இந்த மாதிரி மாவை சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு கரண்டி வச்சு ஓரங்களில் இருக்க எண்ணெய் இது மேலே ஊற்றி விட்டு கொண்டே இருங்க. அப்போ தான் இது நல்லாவே உங்களுக்கு உப்பி வரும். இந்த டைமில் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கொள்ளுங்க. எண்ணெயோட சலசலப்பு நல்லா அடங்கினதுமே இதை அடுத்த சைட் மாற்றி விட்டுக்கொள்ளுங்க. 2 சைடுமே நல்லா வெந்து பொன்னிறமானதுக்கு அப்புறமா இதை வெளியில் எடுத்துடலாம். பிகினர்ஸுக்காக இதை ஒரு தடவை செஞ்சு காட்டுறேன். முக்கியமாக நீங்கள் மாவை சேர்க்கும் போது இது மாதிரி நல்லாவே பதிச்சு சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க. இதில் முக்கியமான டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, இதில் மாவை சேர்க்கும் போது ஃப்ளேம் ஹையில் இருக்கணும். அப்போ தான் இது உங்களுக்கு நல்லாவே உப்பி வரும். இதே மாதிரி மீதம் இருக்க எல்லா மாவுலையுமே இதை செஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா, இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. நான் சொல்லித்தந்த இதே மெத்தடில் நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். நீங்களுமே இதை ரொம்ப பர்ஃபெக்டாகவே செய்ய முடியும். பிகினர்ஸ் கூட இதை ரொம்ப ஈஸியாகவே செஞ்சுருவாங்க. அந்த அளவுக்கு ஈஸியான ரெசிபி. நான் சொல்லியிருக்க ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதை நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள். உள்ள தேன்கூடு மாதிரி லேயர்ஸாக வந்திருக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்தால் தான் நம்ம பர்ஃபெக்டாக செஞ்சுருக்கோம்னு அர்த்தம். நீங்கள் இதை விசேஷமான நாட்களையும் செஞ்சு கொள்ளலாம். இதை நீங்கள் வீட்டில் தான் செஞ்சீங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். டேஸ்ட்டுமே ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நாம் எல்லாரோட சைல்ட்ஹுட் ஃபேவரட் மில்க் டாஃபி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். மில்க் டாஃபி பார்த்தீங்கன்னா பொதுவாக கண்டென்ஸ் மில்க் யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க இல்லையா? பட் இது அப்படி இல்லாமல் தேங்காய் பால் யூஸ் பண்ணி ரொம்பவே டேஸ்டியாக சிம்பிளாகவே இதை செஞ்சிடலாம். இதுக்கு தேவையான பொருட்களுமே ரொம்ப குறைவு. ஸ்வீட்ஸ் பிடிக்கிறவங்களுக்கு இது ஒரு ட்ரீட்டுன்னே சொல்லிக்கொள்ளலாம். அந்த அளவுக்கு இதோட சுவை ரொம்ப அருமையாக இருக்கும். இதை நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்யும் போது கூட ரொம்ப பர்ஃபெக்டாகவே செஞ்சிடலாம். அந்தளவுக்கு ஈஸியான ரெசிபி. இதை நீங்கள் 1 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். இந்த ஈஸியான ரொம்ப டேஸ்டியான மில்க் டாஃபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். இதுக்காக நான் 800 ml கட்டியான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இது கூடவே 200 கிராம் அளவு சீனி எடுத்துக்கொள்ளுங்க. இதை கப்பளவுகளில் சொல்லணும்னா 1.5 கப் அளவுக்கு சீனி எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்ததாக 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்ததாக 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கொள்ளுங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் இதே அளவுக்கு நெய் கூட யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்ததாக வாசனைக்காக 2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இது கூடவே கொஞ்சமாக கஜு எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் இதுக்கு பதிலாக எந்த நட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இவ்வளவு தான் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள். முதல்ல இந்த மில்க் டாஃபியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மில்க் டாஃபியை எந்த ட்ரேயில் ஊற்றி விட போகிறீங்களோ அந்த ட்ரேயை ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா நாம் இந்த மில்க் டாஃபியை சுட ஊற்றணும். ஸோ அந்த டைமில் நாம் இதை ரெடி பண்ண முடியாது. ஸோ நீங்கள் எந்த ட்ரேயில் ஊற்றி விட போகிறீங்களோ அந்த ட்ரேயில் பட்டர் நல்லாவே தடவி எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்ததாக இந்த மில்க் டாஃபியை ரெடி பண்ணுறதுக்காக நான் நான்ஸ்டிக் பேன் தான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் இதே யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் இதை அடிப்பிடிக்காமல் இருக்கும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்து நாம் எடுத்து வச்சுருக்க கஜுவை கொஞ்சமாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாம் சேர்த்த கஜு எல்லாமே கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வர இந்த டைமில் இதை வெளியில் எடுத்துடலாம். இப்போ இதே பேனில் நான் எடுத்து வச்சுருக்க 800 ml தேங்காய் பாலை சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். அண்ட் இது கூடவே எடுத்து வச்சுருக்க 200 கிராம் அளவு சீனியையும் சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க. சேர்த்து இந்த சீனி எல்லாமே நல்லா கரையிற அளவுக்கு இதை கலந்து எடுத்துக்கொள்ளலாம். முக்கியமாக இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லாவே கலந்து விட்டுட்டே இருங்க.
பார்த்தீங்கன்னா சீனி கரைய கரைய தேங்காய் பால் தண்ணி ஆகும். நம்ம கட்டிப்பால் சேர்த்ததால இதை சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம். பட் இந்த பாலில் தண்ணித்தன்மை கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த தண்ணித்தன்மை ட்ரை ஆகும் வரைக்கும் இது நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் கட்டிப்பாலே சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சீனி எல்லாமே நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா இது கூட நான் வெனிலா எசன்ஸ் சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். சேர்த்து இதையுமே ஒரு தடவை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இது கூட நான் எடுத்து வச்சுருக்க மில்க் பவுடரையும் சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். நீங்கள் மில்க் பவுடர் சேர்க்கும்போது இதிலிருந்து கொஞ்சமாக பால் எடுத்து அதில் கரைச்சி சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க. பட் நான் கரைக்காமல் சேர்த்ததால் இதில் கட்டிப்பட்டிருக்கு. ஸோ இதை கரைச்சி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ நீங்கள் பண்ணும்போது இந்த மில்க் பவுடரை கரைச்சி சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லாவே கலந்து விட்டுட்டே இருங்க. ஓரங்களில் ஒட்டி இருக்கிறதையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ நான் இது ஒரு 20 நிமிஷமாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கேன். பார்த்தீங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு நல்லாவே பொங்கி வர ஆரம்பிக்கும். அண்ட் அதோட இது சீக்கிரமாகவே உங்களுக்கு கட்டிப்பட ஆரம்பிக்கும். ஸ்ரீலங்காவில் ஃபேமஸான ரெசிபியில் இதுவுமே ஒன்றுன்னு சொல்லிக்கொள்ளலாம். அண்ட் அதோட மில்க் டாஃபி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதுவுமே நாம செய்கிற இந்த மில்க் டாஃபி தேங்காய் பால் சுவையோடு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகி இது திக்காக வர ஆரம்பிச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது பொங்கி வர்றது நல்லாவே குறைஞ்சிருக்கு. முதல்ல நம்மளுடைய தேங்காய் பால் நல்லாவே பால் மாதிரி பொங்கி வந்துச்சு இல்லையா, இப்போ அதெல்லாமே குறைஞ்சி கொஞ்சமாக பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் எடுத்து வச்சிருக்க பட்டரை சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். சேர்த்து இதையுமே ஒரு தடவை நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளுங்க. மறக்காமல் ஓரங்களில் இருக்கிறதையுமே வலிச்செடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. இந்த மாதிரி ஓரங்கள் வெந்து பொங்கி வர ஆரம்பித்தாலே கரெக்டான பதத்துக்கு வந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த டைமில் லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லாவே கலந்து விட்டுட்டிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லாவே கட்டிப்பட ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் அதோட கலருமே நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கு. முக்கியமாக இந்த ஸ்டேஜில் இதை கைவிடாமல் நல்லாவே கலந்து விட்டுட்டே இருங்க. இல்லைன்னா உங்களுக்கு அடிப்பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ இதை நான் சரியாக 3/4 மணித்தியாலமாக கிண்டிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லாவே உருண்டு திரண்டு சட்டியில் ஒட்டாத பதத்துக்கு வந்துட்டு இருக்கு. இந்த டைமில் நான் ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்க கஜுவை இதோட சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். இந்த கஜுவை ஒரே இடத்துல சேர்க்காம இதை எல்லா இடமுமே பரப்பி விட்டுக்கொள்ளுங்க. இப்போ இதையுமே நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளலாம். இப்போ இந்த பதம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு ரெடியாகி வந்துட்டு இருக்கு. ஆனால் இது கரெக்டான பதம் இல்லை. அதாவது இது மாதிரி தூக்கி பிடிக்கும் போது இது விழக்கூடாது. ஸோ இதை இன்னும் கொஞ்சம் கிண்டி எடுக்கணும். இப்போ இதை நான் 1 ஹவராக கிண்டிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது கரெக்டான பதம். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. இதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ட்ரேயில் இந்த மில்க் டாஃபியை சேர்த்து விட்டுக்கொள்ளலாம். சேர்த்த உடனே இதை நல்லாவே அமர்த்தி லெவல் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. இதில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்து இதை லெவல் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. அப்போ தான் இதை ரொம்ப ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் உங்களுக்கு பரப்பி விட்டுக்கொள்ளலாம். இது பார்த்தீங்கன்னா ஓரளவு திக்னஸாக இருக்கிற மாதிரி லெவல் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. அப்போ தான் நமக்கு கடைகளில் கிடைக்கிற அந்த மில்க் டாஃபியோட ஷேப் கிடைக்கும். இப்போ இந்த மில்க் டாஃபி லேசாக ஆறுனதுக்கப்புறமா இதை கட் போட்டு விட்டுக்கொள்ளலாம். இதை ரொம்ப ஆற விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கட் பண்ண வராது. ஸோ இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமாவே உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் இதை கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. நான் இதை எல்லாத்தையுமே ஒரு சின்ன சதுர ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இது மாதிரி நம்ம கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது ஒரு லேசாக கோடு போட்டாலே இது ஈஸியாகவே நமக்கு கலண்டு வந்துடும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லாவே ஆறுனதுக்கப்புறமா இதை கத்தி வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டாலே உங்களுக்கு எல்லாமே ஈஸியாகவே கலண்டு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த திக்னஸில் தான் எல்லா மில்க் டாஃபியுமே கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதே போல் மீதம் இருக்க எல்லா பீசஸையுமே வெளியில் எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இதை நான் உடைச்சு காட்டுறேன் பாருங்கள், இது எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு.
நம்மளுடைய மில்க் டாஃபி எல்லாமே ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாகவே வந்திருக்கு. இதோட டேஸ்ட்டுமே தேங்காய் பால் வாசனையோட ரொம்ப அருமையாக இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்களுமே ரொம்பவே குறைவு, ஆனால் சுவை ரொம்பவே அதிகம். இதை நீங்கள் ஏர்டைட் ஜாரில் 1 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். பட் ஏன்னா 1 மாதத்துக்கு முன்னாடியே எல்லாமே முடிஞ்சிடும், அவ்வளவு டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த முயற்சிக்கான பலன் உங்கள் அன்பான ஆதரவும் அழகான சொற்களும் தாங்க. முயற்சி செய்கிறவங்களுக்கு கை கொடுக்கணும்னா உங்கள் அன்பானவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், தோள் கொடுங்க. இதே போல் மீண்டும் ஒரு புது முயற்சியில் முடிந்தால் சந்திப்போம். அதுவரை மகிழ்ச்சியாக வாழ்வோம், முடிந்தால் வாழ வைப்போம். பை பாய்.